எத்தே உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, மீன் வந்திருக்கு. மீன் வாங்கி குழம்பு செய்யட்டுமா? சொல்லுங்க தே. மெழுகெல்லாம் போட்டு நல்லா செஞ்சா கொஞ்சம் ஜுரம் குறையும் பாத்தீங்களா? இரும்பிட்டு வேற இருந்தீங்க, அதான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? நீயே சொல்ற எனக்கு ஜுரம் வந்திருக்குன்னு சொல்லி எப்படி கறி மீனெல்லாம் சாப்பிட சொல்ற? சொல்லு பாப்போம். உனக்கு வாய்க்கு ருசியா வேணும், அதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு வர, அப்படிதானே? கிளவி சாமர்த்தியமா கண்டுபிடிச்சிட்டாலே என்ன செய்யறது? ஏதாச்சும் சமாளிப்போம். வாய்க்கு ருசியா திங்கணும்ல. என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டுக்கிட்டீங்க அத்தை? ராத்திரி எல்லாம் ஏதோ லொக்கு லொக்குன்னு இருப்பிட்டு இருந்தீங்களே, அதான் சுட சுட சோத்தையும் மீன் குழம்பு செஞ்சா நல்லா லபுக்கு லபுக்கு தின்னுவீங்கன்னுட்டு சொன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்களே அத்தை? வேணாம் விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதே நான் செஞ்சு தரேன். முட்டை இருக்கா வீட்டில்? ஒரு 4 முட்டை போல இருக்காத்தே. சரி, ரசத்தை வச்சுட்டு முட்டையை அவிச்சு வை, சோத்தாக்கு, அதுவே போதும், தின்னுக்கலாம். ரசம் இவ்வளவு நேரம்? ஐயோ, ரசம் எதுக்கத்தே? ரசம்னா சாப்பிட்டா உடம்புக்கு ஆகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ கறி மீன் சாப்பிட்டா தானே. அக்கம் பக்கம்ல செஞ்சு ஒரே வாடை அடிக்குதுதே. ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடுவோம். என்ன சொல்றீங்க? அப்போ அக்கறை வந்து அத்தை சொத்தன்னிக்கிட்டு அது திங்கணும் இது திங்கணும்னு மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து மீன் கறி செய்யட்டுமா அந்த கறி செய்யட்டுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை ரசத்தை வெய்யி, அதுதான் இன்னைக்கு சாப்பாடு. ஒழுங்கப்போ. சரி, இவ்வளோ சொல்றீங்க, அப்புறம் உங்க இஷ்டம். போய் ஏதோ ஒன்று செய்யறேன். ரசம் தானே, வைக்கிறேன். எம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு. எப்படிமா இருக்கீங்க? ஒரு சுத்து குறைஞ்ச மாதிரில இருக்கு. என் மவளுக்கு என் மேலே எவ்வளோ பாசம். 2 நாள் தான் மவளை ஆச்சு நீ என்னை பார்த்து. அதுக்குள்ள நான் ஒரு சுத்து குறைஞ்சு போயிட்டு இருப்பேனா? சரி சரி, நல்லா இருக்கிறியா? சரி இரு, உன் அன்னிக்காரு சமைக்கிறேன்னு சொன்னா அவளுக்கு ஏதாச்சும் செய்யின்னு சொல்றேன். சரியா? இருந்து சாப்பிட்டு தான் போகணும். மருமகளே, ஏதோ மீன் வந்திருக்குன்னு சொன்ன இல்லையா, அதே சமைச்சிடு. சரியா? நீயும் திங்கணும்னு சொல்லிட்டு இருந்த, எப்படியும் என் மாவளும் வந்துட்டா, எல்லாரும் சேர்ந்து தின்னுவோம். என்ன சொல்ற? சரியா? ஆத்தாள மாவளுக்கு மீன் கறியா வேணும். இன்னைக்கு ரசம் தான், 2 பேரும் தின்னுங்க.